கேபிஎல் சென்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே நான் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நம்ம என்ன ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இணையதளத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அந்த இணையதளம் பேரு வந்து screener.in. ஓகே. இந்த screener.in அப்படிங்கிறது ஒரு அருமையான வெப்சைட். அதுவும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் அனலைஸ்டும், அதாவது நான் நீண்ட கால முதலீடு நான் செய்யணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு நண்பரும் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வெப்சைட் நான் சொல்லுவேன். காரணம் என்ன, அவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. ஓகே. அந்த அவ்வளவு விஷயங்களை வந்துட்டு எப்படி வெளில பிரித்தெடுக்கிறோம் அப்படிங்கறத நம்மளுடைய தனித்திறமை அப்படின்னே சொல்லலாம். இது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவோட நான் காட்டுறேன். பிஎஸ்சில வந்து ஒரு 4000 கம்பெனிஸ் இருக்கு. ஓகே. அந்த 4000 கம்பெனிஸை நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அதுல நம்ம அனலைஸ் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். அவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. இங்க வந்து பாருங்க, நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வித் லிஸ்டட் ஈக்விட்டி கேபிட்டல் 4722. அதுல 809 கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பிஎஸ்சில இருந்து அதை ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுல 3913 கம்பெனிஸ் வந்து அவைலபிள் ட்ரேட். இன்னைக்கு வந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் ட்ரேட் ஆயிருக்கும் வந்து கிட்டத்தட்ட 2459, அதாவது 2460ன்னு வச்சுப்போம். ஓகே. இதுல வந்து மிச்ச கம்பெனிஸ் வந்து சிலது டெலிவரி தான் எடுக்க முடியும், ட்ரேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஆக்சுவலா இருக்கும். ஓவராலா பார்த்தா நம்பர் வந்து 3913. நம்ம ரவுண்ட் ஆஃப் எடுத்துட்டா கிட்டத்தட்ட 4000 கம்பெனிஸ் இருக்கு. ஓகே. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, 4000 கம்பெனில வந்து நம்ம பங்குல தேர்ந்தெடுத்து, அதாவது ஸ்டாக்னோட பிரைஸ் வந்து வேல்யூவேஷன் வந்து ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் ஒரு பங்கு தேர்ந்தெடுக்கணும். அப்ப அது மட்டும் ஒரு கிரைட்டீரியா இருக்குது. ஏன்னா ஒரு பங்கு தேர்ந்தெடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. எப்படி வந்துட்டு எல்லாரும் எடுத்தோனும் இந்த கார் ஓட்டிட முடியாது, எல்லாரும் எடுத்தோனும் பைக் ஓட்டிட முடியாது. அதுக்கான பிராக்டிஸ் தேவை. ஓகே. அந்த பிராக்டிஸ் வந்து ஒரு பைக் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு வாரம் இருக்கலாம், ஒரு கார் ஓட்டுறதுக்கு வந்துட்டு ஒரு 1.5 மாசம் இருக்கலாம், டிரைவிங் கிளாஸ் போறது. ஓகே. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் எடுக்கும்போது ஒரு வருஷம் ஆகும். ஓகே. ஒரு மினிமம் ஒரு கால வெளியில எடுத்துட்டா அதை தாண்டி வந்து டைம் எடுக்கும் அதை கத்துக்கிறதுக்கு. ஓகே. அப்போ அதை கத்துக்கணும்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டு ஒரு பங்கை வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்போ ஒரு ஸ்டாக் பிரைஸ் ஒரு அட்ராக்டிவ் எடுக்கணும். அந்த ஸ்டாக் பிரைஸ் அட்ராக்ட் எடுக்கும்போது மத்த பாராமீட்டர்ஸ், அந்த கம்பெனிக்கு வந்து கடன் கம்மியா இருக்கணும், அந்த கம்பெனிக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கம்பெனில நான் பணம் போடுறேன், எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணி வெளியில ஒரு பங்கை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒரு எளிதான ஒரு விஷயம் இல்ல. நம்ம வந்து இந்த 4000 கம்பெனி ஒவ்வொரு கம்பெனியும் அனலைஸ் பண்ணலாம். அந்த விதத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து நம்மளுடைய வேலையை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ற வெப்சைட்ஸ். ஓகே. அதே டயத்துல இந்த வெப்சைட்ல வந்து நம்ம வந்து ஃபர்தரா அந்த ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணணும்னா நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா இந்த வெப்சைட்டை நீங்க அக்சஸ் பண்ணும்போது அந்த வெப்சைட்டை உங்களை தெரிஞ்சுக்க வைக்கும். அப்படின்னா என்ன சொல்லுவோம், அந்த வெப்சைட்டை நீங்க சில விஷயங்கள் தெரியாத போது உங்களை அது வந்து எப்படி காட்டும் அப்படின்னா, நீங்க 100க்கு எத்தனை மார்க் அப்படின்னா 20 மார்க் அப்படிங்க உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும்னா, ஏன் என்னால இந்த வெப்சைட்டை பயன்படுத்த முடியல, எனக்கு இன்னும் இவ்வளவு விஷயங்கள் தெரியல, அப்ப இவ்வளவு விஷயங்கள் இன்னும் கத்துக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை உங்களை உணர வைக்கும். அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது, அவ்வளவு தகவல்கள் அந்த வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட்டை பத்தி தான் நீங்க டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் டெலிகிராம் மற்றும் Facebookல நீங்க ஃபாலோ பண்ண கேபிஎல் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் புதியவரா இருந்து இது வரைக்கும் நீங்க டிமாட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நம்ம வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனல் லிங்க்ஸ் கொடுத்திருக்கும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க்ஸ் கொடுத்திருக்கும். அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸ், அதாவது இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் நான் தொடங்கல, எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியல அப்படின்னா நீங்க வந்து நம்மளுடைய செஷனை பயன்படுத்துறோம். 1:1 ஆன்லைன் மீட் ஈவினிங் டைம்ல இருக்குது. ஓகே. வீக்கெண்ட் டைம்லயும் இருக்குது. நீங்க வந்து மேலும் தொடர்புக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா kplcentergk@gmail.com உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் எனக்கு மெயில் அனுப்பலாம். நம்ம வந்து மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா screener.in. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகே. இந்த வெப்சைட்டை பத்தி தான் பார்க்க போறேன். இந்த வெப்சைட்ல எனக்கு தெரிஞ்ச தகவல்களை வந்து நான் சொல்ல போறேன். இந்த வெப்சைட் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஒரு டேப் ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன். எத்தனை பேர் நண்பர்களுக்கு, நமக்கு சப்ஸ்கிரைபருடைய நண்பர்களுக்கு வந்துட்டு இந்த வெப்சைட்டை பயன்படுத்திட்டு இருக்கீங்க, இல்ல பயன்படுத்த தெரியும் அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் வந்துட்டு நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். நிறைய நண்பர்கள் வந்துட்டு நான் ரொம்ப டைம் இல்லை, ஆனா வந்து எனக்கு பயன்படுத்த தெரியும் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்ன பாயிண்ட் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கொஞ்சமா தான் இருக்கும், அதுதான் வந்து உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. இல்ல இப்படியும் சொல்லலாம், ஒருத்தருக்கு வந்து எல்லாமே தெரியலனா கூட அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் தெரியும். அப்படின்னா இந்த வீடியோனுடைய முடிவுல எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் பகிர்ந்து விட்டேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்கீங்க. இந்த 20,000 பேர் அட்லீஸ்ட் அதுல ஒரு 50% ஆஃப் பீப்புள் ஒவ்வொரு கொயரியை வந்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா will be having one dictionary. ஓகே. அதை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு நம்மளும் வந்து புலன் பெறலாம். ஓகே. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்ல போறேன். இந்த வீடியோனுடைய முடிவுல வந்துட்டு நீங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச கொயரியை வந்து பகிர போறீங்க. ஓகே. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இதுக்கான வெப்சைட் வந்து screener.in. ஓகே. screener.in. இதை வந்து நீங்க வந்து மேல வெப்சைட்ல போட்டுக்கிட்ட பிறகு நீங்க வந்து அதை வந்து லாகின் பண்ணீங்க. உங்களுடைய ஜிமெயிலை பயன்படுத்தியோ இல்ல Facebookஐ பயன்படுத்தியோ
லாகின் பண்ணீங்க. லாகின் பண்ண பிறகு இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹோம் பேஜ். இதுல வந்து எத்தனை செக்ஷன் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நியூஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன், அதுக்கப்புறம் வாட்ச் லிஸ்ட்ங்கிற ஒரு செக்ஷன், ஸ்கிரீன்ஸ்னு ஒரு செக்ஷன், டூல்ஸ்னு ஒரு செக்ஷன், தென் உங்களுடைய நேம், ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் லாக் அவுட். ஓகே. ஸோ இந்த நியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமா நீங்க கம்பெனி வாட்ச் லிஸ்ட்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் ஆட் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்க வாட்ச் லிஸ்ட் இருக்குல்ல, இதுல மேனேஜ் ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். மேனேஜ் கம்பெனிஸ் நீங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா, அந்த வாட்ச் லிஸ்ட்ல உங்களுடைய பர்சனல் வாட்ச் லிஸ்ட்ல என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனிகள் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு, அதாவது நியூஸை வந்துட்டு என்ன பண்ணா ஃப்ரண்ட் பேஜ்ல உங்களுக்கு போட்டுரும். ரீசனா என்ன பண்ண, அதாவது சூப்பர் ஸ்டார் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணேன். அந்த வாட்ச் லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுன்ஜுன்வாலா என்ன பங்குகள் வச்சிருக்காரு, ஆர்கே தமன் என்ன பங்குகள் வச்சிருக்காரு, அதை கொஞ்சம் நம்ம ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அவங்களுடைய பங்குல எடுத்து அந்த வாட்ச் லிஸ்ட்ல போட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய பங்குல பார்த்தீங்கன்னா பிரகாஷ் பைப்ஸ், கரூர் வைசியா பேங்க், ஆட்டோ லைன், மான் இன்ஃப்ரா, ஓரியன் சிமெண்ட், இதெல்லாம் வந்து ஜுன்ஜுன்வாலாவுடைய பங்குகள். இதை நான் போட்டேன். போட்ட உடனே இதை வந்து போட்டு நான் விட்டுட்டேன். கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டடி பண்றதுக்காக நான் அதை போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பங்குகள் சார்ந்த நியூஸ் எல்லாமே வந்து மந்தனா ரீட்டைல் அனௌன்ஸ் சர்டிபிகேட் பர்சன்ட் ரெகுலேஷன், மந்தனா ரீட்டைல் அதோட டெல்டா கார்ப் அனௌன்ஸ்ட் ஃபினான்சியல் ரிசர்ச் ஃபார் 31st March, இந்த மாதிரி வந்து அந்த பங்குகள் சார்ந்த நியூஸ் எல்லாமே இங்க வந்துகிட்டே ஷோ மோர் போட்டீங்கன்னா அது எவ்வளவு நியூஸ் இருக்கோ அது அவ்வளவு காட்டிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னா வாட்ச் லிஸ்ட். இந்த செக்ஷனை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கிரியேட் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க கிளியர் ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா உங்களோட வாட்ச் லிஸ்ட் இங்க காட்டும். அதை தாண்டி வந்து நீங்க அடிஷனலா வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணா கிரியேட் வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பயன்படுத்தலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 2 வாட்ச் லிஸ்ட் தான் அலோ பண்றாங்க, அதை ஃப்ரீ வெர்ஷன்ல. அதுக்கப்புறம் வந்து வி ஹவ் டு ஆப்ட் ஃபார் பெய்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வாட்ச் லிஸ்ட்ல நீங்க கம்பெனிஸ் ஆட் பண்ணா மேனேஜ் கம்பெனிஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன், ரிலையன்ஸ் ஆட் பண்றேன் அப்படின்னா ரிலையன்ஸ் வந்துட்டு இங்க கீழே வந்துட்டு உங்களுக்கு ரிலையன்ஸ் சம்பந்தமான உள்ள பங்குகள் எல்லாமே காட்டும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஆட் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து வந்துடும். ஓகே. ஸோ இங்க டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சில செக்ஷன் வந்து என்னென்ன டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இந்த டேட்டா வந்து எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், ட்ரேடட் குவான்டிட்டி தட் இஸ் வால்யூம், ஏர்னிங் பர் ஷேர், பிரைஸ் டு ஏர்னிங், மார்க்கெட் கேப், டிவிடெண்ட் ஈல்டு, ROCE, 52 வீக் ஹை, 52 வீக் லோ, ஆல் டைம் ஹை, ஆல் டைம் லோ, பிளட்ஜ்டு பர்சன்டேஜ், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டு ஏர்னிங் ஏர்னிங் அப்படி சொல்லிட்டு. சோ இது எல்லாமே வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஈவன் டிஃபால்ட்டா ஒன்னு வரும், அதை நீங்க வந்து ஆட் பண்ணலாம். இது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்து எழுதுவாரு. அப்படி மருந்து எழுதும் போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து ஃபீவர் சொல்லிட்டு போறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கால்பால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாரு, குரோசின் சொல்லிட்டு எழுதுவாரு. ஆக்சுவலா வந்து இந்த குரோசின் சொல்லிட்டு நம்ம கடையில் போய் என்ன கேட்போம், குரோசின் கொடுங்கன்னு சொல்லுவோம், கால்பால் கொடுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா என்ன நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியுடைய ஒரு ப்ராடக்ட்டை கேட்கிறோம், கால்பால் அப்படின்னு சொல்லிட்டு குரோசின் கேட்கிறோம். ஆனா அதுக்கு அடியில வந்து என்ன இருக்குன்னா, அந்த 2 ப்ராடக்ட்டுக்கும் அடியில வந்து காமனா ஒரு மாலிகுல் இருக்கு. அந்த மாலிகுல் பேர் தான் வந்து ஃபீவரை குணமாக்குற பாராசெட்டமால் அப்படிங்கிற ஒரு மாலிகுல். ஓகே. சோ இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பங்கை தேர்ந்தெடுக்கிறோம், ரிலையன்ஸ் சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறோம், HDFC தேர்ந்தெடுக்கிறோம், இன்ஃபோசிஸ் தேர்ந்தெடுக்கிறோம். ஓகே. ஆனா இதுக்கு அடியில வந்துட்டு ஒரு மாலிகுல்ங்கிற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பங்குகளுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியும். சோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் சரின்னா அந்த ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அப்படின்னா அர்த்தம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா என்ன, இங்க நிறைய டைட்டில் போடுறோம். இப்ப புதுசா வந்து மார்க்கெட்டுக்கு நான் வந்து நேத்துல இருந்தா சார் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேர்னா என்னன்னு புரியாது, வால்யூம்னா என்னன்னு புரியாது, பிரைஸ் டு ஏர்னிங்னா என்னன்னு புரியாது, மார்க்கெட் கேப்னா என்னன்னு புரியாது, டிவிடெண்ட் ஈல்ட்னா என்னன்னு புரியாது, ROCE என்னன்னு புரியாது. ஒண்ணு இந்த டெக்னிக்கல் டேர்ம் புரியாது. எகைன் வந்துட்டு அந்த டேர்ம் வந்து எந்த பர்சன்டேஜுக்குள்ள இருக்கணும், எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், அந்த விஷயமும் புரியாது. ஓகே. அதனாலதான் சொல்ல வந்தேன், இந்த கொயரி நமக்கு ஃபைனலா அந்த ஸ்கிரீனை கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும்னா, எனக்கு வந்து இன்னும் நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகே. சோ எப்படி வந்து ஒரு டாக்டருக்கு வந்துட்டு அந்த மாலிகுல் தெரியாம குரோசின் எழுத முடியாதோ, கால்பால் எழுத முடியாதோ, அதே மாதிரி இந்த விஷயங்கள் நீங்க வந்துட்டு அதுக்கான ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அடிப்படையான விஷயங்கள் தெரியாம இது எழுத முடியாதுன்னு சொல்றதை விட எழுதலாம். ஓகே. கொஞ்சம் தெரிஞ்சு எழுதலாம். இருந்தாலும் இது முழுமையா அந்த வெப்சைட்டை பயன்படுத்தணும். இந்த வெப்சைட்ல வந்து நீங்க புலன் பெறணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பாராமீட்டர்ஸ், ஒவ்வொரு பாராமீட்டர்ஸ் வாட் இட் இஸ், என்ன அதோட ரேஞ்ச் என்ன இப்படிங்கறத நீங்க படிக்கணும். ஓகே. சோ இதுக்கு வந்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய சேனல் வந்து கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு உறுதுணையா இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் சொல்லிட்டு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் 2 பிளேலிஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் தகவல் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். மிச்ச தகவல் வந்து ஒன்றாக நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கா வந்து நீங்க ஆட் பண்ணலாம். அதை தாண்டி வந்து நீங்க வந்துட்டு மொத்தமா பல்கா ஆட் பண்ணா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நீங்க போயிட்டு இந்த மேனேஜ் கம்பெனிஸ் இருக்குல்ல, இங்க இம்போர்ட் கம்பெனிஸ் சொல்லிட்டு இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிப்டி 50 கம்பெனிஸ் எல்லாமே ஆட் பண்ணும் சார் அப்படின்னா, நிப்டி 50 என்எஸ்சி இந்தியாவுக்கு போங்க. அங்க போயிட்டு வந்து ஈக்விட்டி ஸ்டாக், அதாவது இந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா, மார்க்கெட் டேட்டால ஈக்விட்டி ஸ்டாக், இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க டவுன்லோடு ஒரு செக்ஷன் இருக்கும், சிஎஸ்சி ஃபோல்டர். இந்த சிஎஸ்சி ஃபோல்டரை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம அந்த ஃபோல்டரை வந்து நீங்க இங்க அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த முழுமையான 50 கம்பெனி நீங்க டைப் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா அங்கே இருந்து எடுக்கலாம். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சிஎஸ்சி ஆப்ஷனும் அவங்க கொடுத்திருக்காங்க. சோ அது எந்த விதத்துல உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, உங்களோட வேலையை சிம்பிளிஃபை பண்றது பயன்படும். நான் இப்ப என்ன பண்ணேன், அதனுடைய நிப்டி 50 50 கம்பெனியை வந்து சிஎஸ்சி டவுன்லோட் பண்ண டெஸ்க்டாப்ல வச்சேன். அதுக்கப்புறம் இங்க மேனேஜ் கம்பெனிஸ்ல இங்க இம்போர்ட் கம்பெனிஸ்ல வந்து நான் அப்லோட் பண்ண பிறகு இங்க பாத்தீங்கன்னா நான் போட்ட 50 கம்பெனிகள் HCL டெக்னாலஜிஸ், கிராசிம், கெயில், நிப்டி 50 கம்பெனிகளும் மேல வந்துட்டு அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே, அதாவது இதுல பாத்தீங்கன்னா லிமிட் இருக்கும். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்பெனி கிட்ட ஒரு 15 கம்பெனிஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. இதுல இருந்து நிப்டி 50 கம்பெனிஸ் இது எம்டி பண்ணனா அந்த 50 கம்பெனிகளும் ஆட் ஆயிடும். இது வந்து ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இப்ப இங்க வந்து பாராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நான் கஸ்டமைஸ் பண்ண. அப்ப எப்படி பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எடிட் காலம்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான தகவலை நீங்க என்ன செலக்ட் பண்றீங்களோ, கீழே வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு ஒன்னு ஸ்கிரீனர் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ், இது நம்ம வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு நான் டன் போட்டேன்னா அந்த காலம் சேவ் ஆயிடும். நீங்க நெக்ஸ்ட் டைம் என்ன ஸ்டாக்ஸ் நீங்க லோட் பண்ணாலும் டிஃபால்ட்டா இதுக்கு முன்னாடி நீங்க இப்ப கால் எடிட் பண்ணி நீங்க என்ன பாராமீட்டர்ஸ் உள்ள எடுத்து வச்சிருக்கீங்களோ அதே வந்து டிஃபால்ட்டா பிக் பண்ணி. சோ இப்போ வந்து நம்ம இதுல ஆட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் ஆட் பண்ணாமா, அப்போ ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாப்போமா, இங்க வந்து பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் அசட் ROI 12 months அப்படிங்கிறது வந்துடுச்சு. சோ இப்படிதான் வந்து இதை யூஸ் பண்ணலாம். சோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நியூ செக்ஷன் சொல்லிட்டேன், வாட்ச் லிஸ்ட் செக்ஷன் சொல்லிட்டேன், அடுத்து வந்துட்டு ஸ்கிரீன்ஸ். ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இதை பார்க்கறதுக்கு மத்தது என்னன்னு சொல்லிடுறேன். டூல்ஸ். இந்த டூல்ஸ்ல வந்து எப்படி வந்து ஸ்டாக் ஸ்கிரீன் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறது இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி இங்க வந்து உங்களோட தகவலை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கிரீன்ஸ் இங்க இருக்கு இல்லையா, இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி உங்கள மாதிரி என்ன மாதிரி வந்து நிறைய பேர் ஸ்கிரீன் பண்ணுவாங்க. அதை அவங்க ஸ்கிரீன் பண்ணி அந்த ஸ்டாக்கை பாக்குறது இல்லாம அவங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிப்பாங்க. அது வந்து பிரைவேட்டா ஆட் பண்ணிப்பாங்க. சில பேர் பப்ளிக்கா மத்தவங்களுக்கு பயன்படட்டும் அப்படி சொல்லிட்டு பப்ளிக்கா பண்ணுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்கிரீனா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அவ்வளவு ஸ்கிரீன்ஸ் ஆல்ரெடி பண்ணிருக்காங்க. இது நீங்க என்ன பண்ணலாம், இந்த வெப்சைட் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து புக் மார்க் பண்ணிட்டு ஒன்னு கிளிக் பண்ணி அதுக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்க, ஏன் வந்து லெஸ் தென் 1 கொடுத்திருக்காங்க, ஏன் லெஸ் தென் கிரேட்டர் தென் 10 கொடுத்திருக்காங்க, இதை வந்து நீங்க ஸ்டடி பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய படிக்க வைக்கும். ஓகே, சோ அந்த விதத்துல நீங்க இதுல உள்ள டிஃபால்ட் ஸ்கிரீனர் நீங்க யூஸ் பண்ணலாம். அதை தவிர ஒவ்வொரு நிமிஷமும் யாரெல்லாம் ஸ்கிரீனர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அப்லோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு half an hour பேக் வந்து ஒரு ஸ்கிரீனர் கிரியேட் பண்ணேன். அது இங்க வந்துச்சு பாருங்க, growth stock less than ₹100 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். நானா வந்து இது ட்ரை பண்ணேன். ஓகே, இங்க வந்து பாருங்க காளிதாஸ் கோவிந்தரா GK. சோ இங்க வந்து என்னோட இதெல்லாம் வந்து வந்துருக்கு பாருங்க, நான் பப்ளிக்னு போட்டேன். அதனால வந்து இங்க பப்ளிக்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்க வந்து ஸ்கிரீனர் வந்துட்டு நீங்க பப்ளிக் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, இது ஆயிடுச்சா. சரி, இப்போ வந்து நியூ ஸ்டாக் ஸ்கிரீன் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே, அதுக்கு நீங்க பண்ண போறது இங்க ஸ்கிரீனர்ல நியூ ஸ்டாக் ஸ்கிரீன், அப்படி இல்லைன்னா டூல்ஸ்ல கிரியேட் ஸ்டாக் ஸ்கிரீன் எதை வந்து கிளிக் பண்ணீங்க. ஓகே, இப்போ இந்த விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமிங் கோட் எப்படி தெரியும், C++ ஜாவாலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது வந்து. ஆனா அவங்கள மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஆனா வந்து அந்த விஷயத்துல அது நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மைண்ட்ல தெரியும், ஒரு கம்பெனிக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும் அப்படிங்கிற மைண்ட்ல ரன் ஆகணும். அதை நீங்க இங்க டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ப்ரீ டிஃபைன் பிக்கப் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு query வந்து ரன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு அதை காட்டுறேன் பண்ணது ஏற்கனவே. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கேபிடலைசேஷன், எனக்கு வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு 1000 கோடிக்கு மேல உள்ள கம்பெனி தான் தேவைப்படும் அப்படின்னா 1000 கோடின்னு சொல்லலாம். அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1000 கோடிக்கு கீழே உள்ளதெல்லாம் வந்து மைக்ரோ கேப்ஸ், அப்போ 1000 கோடிக்கு மேல உள்ளதான் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் கவர் ஆகும். அப்படின்னா இங்க மார்க்கெட் அப்படின்னு டைப் பண்ண உடனே என்னென்னலாம் ஆல்ரெடி வந்துட்டு ப்ரீ டிஃபைன்ட் ஸ்கிரீனர் இருக்கும் அது காட்ட ஆரம்பிச்சிடும். அதை நீங்க ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி என்டர் பண்ணா முடிஞ்சு. ஓகே, இப்போ மார்க்கெட் கேபிடலைசேஷன் போட்டேன். இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, எனக்கு 1000 கோடிக்கு மேல உள்ளது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1000 கோடிக்கு மேல அப்படின்னா கிரேட்டர் தென் அப்படிங்கிற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ இது எதுக்குமே வந்து நீங்க ஸ்பேஸ்லாம் விட வேண்டியதில்லை, அப்படியே வந்து போடுங்க 1000. ஓகே, 1000 போட்டாச்சு. திருப்பி வந்து அடுத்து வந்து இது வரைக்கும் முடிச்ச பிறகு அடுத்தது இன்னும் கண்டினியூ பண்ண போறோம்னா அண்ட் அப்படி சொல்லிட்டு போட போறோம். இப்போ 1000 கோடிக்கு மேல உள்ளது இதுதான் என்னோட அப்படி கொயரினா இப்படியே நீங்க ரன் பண்ணீங்கன்னா 1000 கோடிக்கு மேல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அத்தனை ரன் ஆகும். அவ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேஜ் இருக்கு. எத்தனை பேஜ் இருக்கு, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பர் பேஜ் ஆகும். சாரி, கிட்டத்தட்ட 12 பேஜ் இருக்கு. 1 of 12
நெக்ஸ்ட் பேஜ் 12 பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ் காட்டு அப்படின்னு 12 பேஜ் இருக்கு. அப்ப அந்த 12 பேஜ் திருப்பி வந்து என்ன சொல்றது, இன்னும் நான் ஃபில்டர் பண்ணணும். இப்ப அடுத்து நான் என்ன ஃபில்டர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ரெண்டாவது என்ன சொல்றது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்துட்டு 18% மேல வேணும். ஓகே, அப்போ நீங்க ஒன்னும் நீங்க டைப் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அது என்ன அப்படிங்கிற தகவல் வந்து இங்க வந்துடும். இங்க பாருங்க, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா என்ன. சோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, return on average equity measures a company's profitability by revealing how much a profit a company generates with the money shareholders money have invested. So இந்த return on equity அப்படிங்கிறது என்னதான் கம்பெனி ஏர்ன் பண்ணாலும் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறது முக்கியம் when it comes to shareholder. அப்படிங்கும்போது இந்த return on equity எனக்கு 18% மேல வேணும் அப்படிங்கிறது என்ன பண்றோம், கிரேட்டர் தென் 18 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஓகே, சோ இதோட முடிச்சுட்டு இப்போ வந்து ரன் பண்ணலாமா? எஸ். இப்ப ரன் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் இப்படியே ரன் பண்றேன். இப்ப என்ன சொல்லுவோம், இது தப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் காரணம்னா, இப்ப மார்க்கெட் கேபிடேஷன் கிரேட்டர் தென் 1000 அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஒரு லைன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி சிம்பிள் லைன். நீங்க ஒரு ஜிமெயில் வந்து யாருக்கோ ஒரு கம்போஸ் மெயில் அனுப்பணும்னா நீங்க ஒரு மெயில் ஐடி போட்ட பக்கத்துல கமா போட்டோம், அப்பதான் அடுத்த மெயில் வந்து அக்செப்ட் பண்ணும். இல்லைன்னா அது ஃபுல்லா கன்சிடர் பண்ணும். அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்ணோம் இல்லையா, query ரன் பண்ணலாம். அடுத்த வந்து கமாண்டை நம்ம போடப்படுறதுக்கு முன்னாடி அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணோம். அப்படி ஆட் பண்ணா ரெண்டாவது எடுத்துக்கும். இப்போ நீங்க ரன் பண்ணி பாருங்க, அது வந்து ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எத்தனை பேஜ் வந்துச்சு, 1ல இருந்து 12 பேஜ் வந்துச்சு. ஓகே, இப்போ 1ல இருந்து 12 பேஜ் நான் 8 பேஜ் வந்து மைனஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா அர்த்தம் என்னோட ஃபில்டரேஷன். இதுதான் நான் சொன்னேன், பிஎஸ்சில வந்து 4000 கம்பெனிஸ் இருக்கு. இந்த 4000 கம்பெனிஸ் நம்ம எப்படி ஃபில்டர் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வெப்சைட் பயன்படுத்த போறோம் சொன்னேன். இப்போ என்னாச்சு, நான் எனக்கு 1000 கோடிக்கு மேல உள்ள ஸ்டாக் வேணும்னு கேட்டா, அப்ப 12 இது வந்துச்சு. 12 × 50 அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ஸ்டாக்ஸ் எனக்கு வந்துச்சு. அப்ப 600 ஸ்டாக்ஸ் வந்து இப்ப 4 பண்ணிட்டேன், 200 ஸ்டாக் ஆக்கிட்டேன். ஓகே, இப்போ அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு பிளட்ஜ்டு பர்சன்டேஜ். எனக்கு எந்த கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா பிளட்ஜ் வந்து 0வா இருக்கணும். ஏன்னா பிளட்ஜிங் அப்படிங்கிறது இல்ல அப்படியே இருந்தாலும் சில பேர் லெஸ் தென் 10 சொல்லுவாங்க, லெஸ் தென் 5 சொல்லுவாங்க. அது தர சில இப்ப பிளட்ஜ்டு பர்சன்டேஜ் அப்படிங்கறத நான் வந்து எடுத்துக்கிட்டு என்னன்னா ஈக்குவல் டு எனக்கு 0 அப்படின்னு சொல்றேன். ஓகே, அப்போ இந்த கம்பெனில வந்து பிளட்ஜிங் எதா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி எனக்கு வேணாம், எனக்கு காட்டாத அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் கொயரியை வந்து ரன் பண்ண போறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணா ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்ல போகுது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகுது. ஓகே, அப்படி பார்க்க போனா திருப்பி வந்து 4 பேஜ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே வந்து மொரலஸ் பிளட்ஜிங் இல்லாம இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி, அடுத்து வந்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அண்ட் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஆக்சுவலி நம்ம என்ன கோட் எடுத்துக்க போறோம், பிரைஸ் டு ஏர்னிங் லெஸ் தென் 15. இப்போ நம்மளோட வேல்யூவேஷன் ஏர்னிங் பர், அதாவது வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அவங்களோட ஏர்னிங் பர் ஷேரோட கம்பேர் பண்ணுது 15 டைம்ஸ் கீழே உள்ளதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க வந்து 200 ஸ்டாக்ஸ் இருக்கும் போது இந்த இதுல வந்து பிரைஸ் டு ஏர்னிங் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம், 15க்கு கீழே உள்ளது வேணும் அப்படின்னு சொல்ல போறோம். அப்போ 15 அப்படிங்கறத நான் செலக்ட் பண்றேன். திருப்பி வந்து இப்ப நான் ரன் பண்ண போறேன். ரன் பண்ணா இப்ப ஏதாவது குறையுதான்னு பார்ப்போம். ஓகே, அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 பேஜ் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோம் 600 ஸ்டாக்ல இருந்து இப்ப 100 ஸ்டாக் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப 100 ஸ்டாக்ல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எது பார்த்தோம்னா 1000 கோடிக்கு மேல HEG, கிராஃபைட் இந்தியா, கோல் இந்தியா இதெல்லாம் வந்திருக்கு. ஓகே, சோ இது அப்புறம் பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து என்ன அடுத்த டேட்டா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, கரண்ட் பிரைஸ் லெஸ் தென் 100. ஓகே, சில பேருக்கு வந்து இப்படி சொல்லுவோம். இப்போ கரண்ட் பிரைஸ், இப்ப சில நண்பர்கள் நான் சொல்றேன், சார் என்னால வந்து 2000 3000 ஸ்டாக் எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு 1000 ரூபாய்க்கு அதிகபட்சமா ஸ்டாக் வந்து 1000 ரூபாய்க்கு வேணும், இல்ல 500 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. கரண்ட் பிரைஸ் அதுக்கு வந்து எடுக்க வேண்டியதுன்னா கரண்ட் பிரைஸ். ஓகே, இப்போ அடுத்து வந்து 1000 ரூபாய்க்கு உள்ள ஸ்டாக் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல போறோம். அப்போ ப்ரீவியஸ் கோடுக்கு வந்து அண்டு போட்டாதான் இது கன்சிடர் பண்ணும். அப்படிங்க அண்டு போட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ எத்தனை ஆயிடுச்சு அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். 1000 ரூபாய்க்குள்ள கம்பெனி பார்த்தா இன்னும் 2 பேஜ் இருக்கு. ஓகே, அந்த விதத்துல பார்த்தா இது எல்லாமே 1000 ரூபாய்க்குள்ள கம்பெனிகள் தான். ஓகே, சரி, அடுத்து வந்து இது 1000 ரூபாய்க்குங்கிறது பதிலா நான் 500 ரூபாய்க்கு மாத்தி பாக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சோ இப்போ ரன் த கொயரி. சோ ரன் த கொயரி பண்ணும்போது அந்த கொயரி பண்ணும்போது எல்லாம் அது கீழே இருக்குது, 500 ரூபாய்க்கு கீழே வந்து இருக்குது. ஓகே, சரி, எடுத்துட்டோம். சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்துட்டா அடுத்த ஃபில்ட்ரேஷன் என்ன பண்ண போறோம், பிரைஸ் டு ஏர்னிங் லெஸ் தென் இண்டஸ்ட்ரி பிஇ. அதான் வந்து எப்ப வந்து ஒரு ஸ்டாக் வந்து 15 கீழே இருக்கணும், அதே டயத்துல இண்டஸ்ட்ரி பிஇ கீழே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இண்டஸ்ட்ரி வந்து அந்த அந்த ஸ்டாக் போச்சுன்னா அந்த பீக் போகும், இண்டஸ்ட்ரி பீக் போகும், அதை தாண்டி போகும். எனக்கு அது கீழே வந்துச்சுன்னா இன்னும் குட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், பிரைஸ் டு ஏர்னிங் லெஸ் தென் இண்டஸ்ட்ரி பி. ஓகே, இப்போ செலக்ட் பண்ணோம். நம்மளோட டைப் பண்றதெல்லாம் எடுத்துக்காது, இங்க உள்ளது மட்டும் தான் வந்து ஃபார்முலா எடுத்துக்கும். ஓகே, அப்போ வந்து கிளிக் பண்ணி தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்போ இண்டஸ்ட்ரி பிஇ அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். ஓகே, இண்டஸ்ட்ரி பிஇ திருப்பி வந்து அண்ட். ஓகே, அண்ட் ரன் பண்ணுவோம். ஓகே, ரன் திஸ் query ரன் பண்ணிட்டேன். ஸோ ஃபைன் எடுக்கிட்ட அண்டு இல்ல, அதனால வந்து எடுத்துக்கல பாருங்க, அண்டு இல்லைன்னு சொல்லுது அதுவே. ஓகே, ஸோ திருப்பி ரன் பண்றோம்.
நம்ம ஆக்சுவலா வந்து அண்டு ஓகே இப்போ ஃபைன் போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிரைஸ் டு earning less இண்டஸ்ட்ரி பி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 to 50 ஸ்டாக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து வந்து வேற என்ன ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணலாம், வால்யூம் கிரேட்டர் தென் 1 lakh. எனக்கு எந்த பங்கு 1000 கோடிக்கு மேல இருந்தாலும் வால்யூம் வந்துட்டு இல்லாத பங்கு எனக்கு வேணாம். வால்யூம் பார்க்கும்போது மினிமம் வந்து 1 லட்சம் ரூபாய் வால்யூம், 1 லட்சம் இது வந்து ட்ரேட் ஆகணும் அப்படிங்கும்போது நான் வால்யூம் அப்படிங்கறத ஒன்று எடுத்துக்கிறேன். அதை வந்து என்ன சொல்றேன்னா கிரேட்டர் தென் 1 lakh எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அப்போ கிரேட்டர் தென் 100,000. ஓகே, அப்படி போடுறேன். அப்போ வந்து திருப்பி ரன் பண்ணா சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து அந்த வால்யூம் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது 27 பங்குகள் இருக்கு. சரி, ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா நம்ம எங்க ஆரம்பிச்சோம், ஃபர்ஸ்ட் பேஜ்ல எத்தனை ஸ்டாக் வந்துச்சு அப்படின்னா 600 ஸ்டாக் வந்துச்சு. அதுக்கப்புறம் கிராஜுவலா வந்து அது 4 தான் போய் ஒரு 200 ஸ்டாக் ஆகணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 27 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகே, இந்த 27 ஸ்டாக்ஸ் திருப்பி வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாக்ல எனக்கு இந்த செக்டர் தான் வேணும் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ என்ன நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீனர் இது மூலமா 4000 பங்குகளை பிஎஸ்சியோட 4000 பங்குகளை அப்படியே ஃபில்டர் பண்ணி எனக்கு தேவையான பங்குகளை வந்து பொறுக்கி எடுக்க முடியும். ஓகே, அப்போ இதை வந்து நான் வெளியில எடுக்கணும்னா எனக்கு தேவையானது என்ன, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் கேப்லேஷனா என்ன, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா என்ன அப்படின்னு கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அது புரிஞ்ச பிறகு இந்த 18 பண்ணுமா, 15 பண்ணுமா, 16 பண்ணுமா, இதுனா என்னன்னு புரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து படிக்கணும்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு பிகினருக்கான ஒரு வீடியோவா இருக்கும். கண்டிப்பா வந்து இதுல கொடுத்துருக்க தகவல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், இது வரைக்கும் வந்து ஆரம்பிக்கல. அதாவது வந்துட்டு ஸ்டாக்ஸ் ஸ்கிரீன் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஸ்டாக்ஸ் ஸ்கிரீன் பண்றதுக்கு ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு பாயிண்டா இருக்கும். இங்க இருந்து நீங்க நிறைய விஷயங்கள் இன்னும் கத்துக்கல, இன்னும் நான் படிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு உணரவும் செய்யும். ஓகே, அந்த விதத்துல வந்து இந்த 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 ஸ்கிரீனர் இது வந்து பாத்தீங்கன்னா டாட் இன் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயத்தை இன்னும் கத்துக்க சொல்லும். கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் புதியதா வந்திருக்கவங்களுக்கு. ஸோ இன்னைக்கான கேள்வி என்னன்னா, எவ்ரி ஒன் கேன் ஷேர் ஒன் ஸ்கிரீனர் கொயரி வித் ஆக்சுவலி சம் டைட்டில். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ரொம்ப வந்து கம்மியானதா இருக்கும். கண்டிப்பா ஒவ்வொரு நண்பருக்கும் நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்ட் சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் ஸ்கிரீனரை பத்தி தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்கிரீனரை கொயரி நீங்க வந்து டைட்டிலோட இப்போ அப்படி நான் போட்டிருந்தேன் growth stock less than ₹100 அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு டைட்டில் போடுங்க. அந்த டைட்டில் கீழே வந்துட்டு அந்த டைட்டிலுடைய நிலையை அடையணும்னா என்னென்ன கொயரிஸ் போட்டா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டாக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீனரோட கொயரி செட்டப் வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. ஸோ ஆளுக்கு ஒன்று கொடுத்தனா கண்டிப்பா எல்லாரும் அதை படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலி ஸ்கிரீனர் டாட்டா வந்து வெப்சைட்டை பயன்படுத்துக்கான தகவல் முழுமையா கிடைச்சிடும். அந்த அடிப்படையில வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு உதவலாம். ஸோ மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல வந்து ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எப்பவும் போல உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.